சாக்கு மூட்டையில் பீகார் இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், என்னென்ன அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை அடையாறு இந்திரா நகர் முதல் அவென்யூல கடந்த 26ஆம் தேதி அதிகாலை ஒரு சாக்கு மூட்டையில ஒரு இளைஞரோட சடலம் கிடந்தது. இது தொடர்பாக போலீசார் அந்த உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அனுப்பி வைத்து இந்த இளைஞர் யார் என்பது தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக அவரது பாக்கெட்டில் இருந்த ஒரு துண்டுச்சீட்டை வைத்து போலீசார் அவரை அடையாளம் கண்டுபிடித்தனர். அவர் பீகாரை சேர்ந்த கௌரவ்குமார், வயது 24 என்பதும் தெரிய வந்திருக்குது. இவர் குடும்பத்துடன் இங்கு செக்யூரிட்டி வேலைக்காக இருப்பதும் இவருக்கு ஒரு குழந்தை இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவர் அந்த அடையாளத்தை வைத்தும் சிசிடிவி காட்சியில அடையாளத்தை வைத்து தேடும் போது 2 நபர்கள் இருசக்கர வாகனத்துல அந்த சாக்கு மூட்டையில இளைஞரோட உடலை தூக்கி வீசிவிட்டு சென்று தெரிய வந்திருக்குது. இருசக்கர வாகன பதிவெண்ணை வைத்து அவர் கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து மொத்தம் 7 நபர்களை போலீசார் இதுவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதுல ஒரு வடமாநில இளைஞரையும் போலீசார் கைது செய்து மொத்தம் 7 நபர்களையும் இதுவரை விசாரணை மேற்கொண்டதுல அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்களானது அந்த கொலையாளிகள் வாக்குமூலமாக அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக கௌரவ்குமாரை கொலை செய்தது மட்டுமின்றி அவரது மனைவி மற்றும் குழந்தையையும் கொலை செய்து விட்டு தாங்கள் குடும்பத்தையே கொலை செய்து விட்டதாக அவர்கள் வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார்கள். இந்த தகவலானது போலீசாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில இவர்கள் எங்கே அவர்களது உடலை தூக்கி வீசினார்கள் என்பது தொடர்பாக அடையாறுல இருக்கக்கூடிய கெனால் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த ஆறு, அது மட்டுமின்றி கூவம் ஆற்றக்கரையோரம் உள்ளிட்ட அந்த முகத்துவாரம் உள்ளிட்ட பகுதிகளில் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் நேற்றிரவு முதல் சோதனையில ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுவரை எந்த விதமான உடலும் கண்டெடுக்கப்படவில்லை என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கொலையாளிகள் கூறியது உண்மைதானா என்ற கோணங்களையும் போலீசார் ஒரு விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். அதாவது குடும்பத்தையே கொலை செய்து விட்டதாக கூறுவது உண்மைதானா அல்லது இவர்கள் ஏதேனும் பொய்யாக கூறுகிறார்களா என்ற கோணத்திலும் இந்த விசாரணையானது நீண்டு கொண்டே இருக்கிறது. போலீசாரோட விசாரணையில அடுத்தடுத்து பல முடிச்சுகள் அவிழ்கிறது. இந்த கொலையில அடுத்தடுத்து பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.